இந்த வருடத்திற்கான இரண்டாவது மன்னார் நகர பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் மன்னார் நகர பிரதேச செயலாளர் எம் பிரதீபன் அவர்களின் நெறிப்படுத்தலின் கீழ் மன்னார் நகர பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், திலகநாதன், ஹாதர் மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் ஒதுக்கீடுகள் குறித்து ஆராயப்பட்டதோடு பல்வேறு திட்டங்கள் அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் மன்னார் பிரதேச செயலக ரீதியிலான கலந்துரையாடப்பட வேண்டிய விடயங்கள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டியவை பிரச்சினைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் மன்னார் பிரதேச செயலக பிரிவில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காணிமண் அகழ்வு, காற்றாலை மின் உற்பத்தி, கோபுரங்கள் அமைக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும், குறித்த நடவடிக்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும், இதற்கு மாவட்டத்தில் உள்ள உரிய திணைக்கள அதிகாரிகள் துணை போவதாக மன்னர் பிரிட்ஜுகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். எனினும் இந்த விடயம் தொடர்பாக மக்களை பாதிக்கும் திட்டங்கள் குறித்து துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் ராஜாங்க அமைச்சருமான உபாலி சமரசிங்க தெரிவித்தார். மேலும் மன்னார் நகரில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கடல் அட்டை பண்ணைகளை அகற்றவும், மக்கள் குடியிருக்கும் காணிகளுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. குறித்த கூட்டத்தில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகள், படை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அதாவது நேர முகாமைத்துவத்தின் அடிப்படையில் இங்கே காலை 9 இதைவிட மாகாண அமைச்சுக்களுக்கும் அரசாங்கத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே நிறைய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டதற்கான காலம் குறுகிய காலமாக இருக்கின்றபடியினால் நாங்கள் விரைவாக அதை நடந்து முடிப்பதற்குரிய ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டிய இதனூடாக எமது பாரிய வேலை திட்டங்களை எமது பிரதேசத்தினுடைய தேவைப்பாடுகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அதற்கான முன்மொழிவுகளையும் நாங்கள் தற்பொழுது பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். தேர்தல் முடிவடைந்து அதற்கான பிரதிநிதிகளும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த வகையில் எங்களுக்கான வேலைகள் குறைந்திருப்பதோடு வேலைகளை இறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் மேல் குடியேற்றங்களில் இருந்த பெயர் டிஸ்ட்ரிக்டும் இப்போ உள்ள டிஸ்ட்ரிக்டும் பாரிய வித்தியாசங்கள் இருக்கு. வந்து அன்ஆபிஷியலான பொருட்கள் வாங்குறது நடக்கிறது. சில காரியங்களை குறிப்பிட்டு அரசியல் பலத்தில் வச்சிருந்தவங்க தனியாக பேராளர்களுக்கு கொடுத்துக்கிறதாங்க. அந்த லிஸ்ட்டுகள் எப்படி அது சர்ச்சை அடையாளப்படுத்தணும்னு கடந்த காலத்தில் சொல்லியிருந்தோம். அதுகளை எப்படி அடையாளப்படுத்திருக்கு ஏன்னா பிரச்சனை சிலவங்க மீது கட்டி வந்துட்டாங்க. சிலவங்க காணி அதாவது வெறும் காணியாக இருக்குது. அந்த காணிகள் ஒரு லிஸ்டோடு இருக்கு. அந்த நேரம் டைரக்டர் லிஸ்ட்டை விட பாதி மாற்றங்கள் இருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு சிலர் வந்து சுயமாக 1 லட்சம் 2 லட்சம் அந்த காசை வேண்டிக்கிட்டு மாற்றி இருக்கிறாங்க. அப்போ அந்த பேரில் மாற்றங்கள் வரையில் அதை கொஞ்சம் அந்த காணி கொடுத்ததுல ஓகே முதல்ல நடவடிக்கை கொடுத்துட்டு சிலருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் வளங்களை வச்சு அந்த சம்பந்தப்பட்டவங்க காசை வேண்டிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் காணிங்க காசை வேண்டிட்டு யாருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்போ அதனால அது சம்பந்தமானதுல அதை சரியான முறையில் பரிசீலித்து யார் காசு வேண்டிக்கிறாங்க அது சம்பந்தமாக இந்த இப்போ லஞ்ச மோசடி பிரிவுக்கு முறைப்பாடு நீக்கிட்டு அதற்குரிய நடவடிக்கை இருக்கு. மற்ற காணி கொடுத்துட்டாங்க. சரி அது மாறினது எல்லாமே லஞ்ச ஊழல் ஆணையம் கொடுக்க அவங்க எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, யார் இதில் காசு எடுத்தாங்க, இதெல்லாம்
பார்க்கணும். கடந்த காலம் அவருக்கு தான் நாங்கள் நல்லா செஞ்சுட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த 950 கொடுக்குறத பற்றி நல்லா இறங்கி வேலை செய்து பார்க்கணும். ஒரு மற்ற மீனவர்கள் கூடியிருந்தால் அதே போல பிரதேசத்தை எல்லாரும் பத்திரமாக கூடியிருந்தார். අපි පැත්තෙන් අපි යෝජනාවක් මුල දෙනවා කියන්නේ කරුණාකරලා මේ විලාසිකේ මහත්තයා මේක දෙකෙන් දෙන්න කලින් මේ විධාන වලින් කොච්චර ප්‍රමාණයක් නීතියානුකූලව ප්‍රවණ පත්‍රවල පදිංචි කියනවද ඒ පවුල් කීයද ඒ පවුලක් සඳහා කොච්චර මුදල් ප්‍රමාණයක් ඒක පාවිච්චි කරනවද ඒ වගේම මේ විධාන වල පදිංචි කරුවෝ ඇත්තටම වුන්ද කියන වාර්තාවක් එක්ක මෙතෙන්ට කරුණු කරලා ඕනේ. அதாவது எல்லா தொடர்பாக வந்திருக்கும் அதிகாரிக்கு ஒரு அறிவுறுத்தல். அதாவது உங்களால் வழங்கப்பட இருக்கின்ற அந்த காணிகள் இருந்திருந்தால் அதையும் அதுபோல இந்த காணிகளின் குடியேறியுள்ளவர்கள் அடாத்தாக அதாவது நீங்கள் புறம்பான வகையிலே குடியேறி இருந்தால் அது தொடர்பான விவரங்கள் ஒட்டுமொத்தமாக இதனோட அதே போல இதிலே நீங்கள் காணிகளை வழங்க இருக்கின்ற நபர்களுக்கு மன்னார் மாவட்டத்தில் வேறு இடங்களில் காணி இருக்கின்றதா, அதே போல அவர்கள் வேறு இடங்களில் தங்களது குடியிருப்புகளை வைத்திருக்கின்றார்களா, மன்னார் மாவட்டத்துக்கு வெளியிலே காணிகளை வைத்திருக்கின்றார்களா, வீடுகளை வைத்திருக்கின்றார்களா போன்ற விவரங்களை நீங்கள் அது தொடர்பான அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். අපි අපේ ඒ වගේ පොදුරු සමග මෙන්න මේ මාතෘකාවේ සමාජ සත්‍තර උදයිසික යෝජනාවක් කරන දෙයක සාධාරණ සීමාව ගන්න කරා අපිට මේ තියෙන කරුණු දෙක අපිට බලන්න තියෙනවා. எனவே அவ்வகையான விடயங்களை நீங்கள் முன்வைப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த அனுமதிகளை வழங்க முடியுமா முடியாதா என்ற சரியான தீர்மானத்தை எங்களுக்கு எடுக்க முடியும். எனவே அது தொடர்பான அறிக்கையை முன்வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் மாவட்ட களத்துறை நிர்வாகத்துடைய மன்னார் மாவட்டத்திலே 6 பிரிவிலே பேசுவாரை எங்கராமட்டி மன்னார் என்கின்ற 3 பிரிவுகள் வந்து இந்த மன்னார் பிரதேச பிரிவுகளுக்கும் அடங்குகிறது. அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு கிராமந்தோறும் கிராமிய கடற்தொழில் அமைப்புகள் இருக்கின்றன. அது ஆங்கிலத்திலே ரூரல் ஃபிஷரிஸ் ஆபரேஷன் என்று சொல்லுவோம். அதில் வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் இவ்வாறு 2 கட்டமைப்புகள் இருக்கின்றபடியால் ஏற்கனவே நான் மாவட்ட மட்டத்திலான குறிப்பிட்டிருந்தேன். எங்களுடைய நிர்வாகங்கள் நடத்த கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது. வீரர் சம்பந்தமான அபிவிருத்தி விலக்கு கொண்டு போகிறது வந்து விரைவிலாக இருக்கின்றது. சில இடங்களில் கிராமங்களிலே 2 சங்கங்கள் தனித்தனியாக செயல்படுகின்றன. ஒரு அபிவிருத்தி திட்டத்தை செய்ய போய் இந்த சங்கம் செய்யறது பிரச்சனை வருகிறது. ஆகவே சில இடங்களில் நான் ஒற்றுமையாக 2 சங்கங்களையும் ஒரே நிர்வாகத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் சில இடங்களில் அது 2 கூறியிருக்கிறது. எனவே மீனவருக்கான பிரச்சனை நிறைய இருக்கின்றது. அதனால் மாவட்ட ரீதியாக நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தை நம்ம கலந்து கொள்ள வாய்ப்பாக இங்கே நான் ஒரு விடயத்தை பதிவு செய்வதற்கு கூட்டுறவு அமைச்சர் இருக்கிறதால இந்த கடற்தொழிலாளர்களுக்கு கிராமிய அமைப்பு ஒன்று கூட்டுறவு அமைப்பு ஒன்று 2 அமைப்புகள் செய்யப்படுகிறது. இது இலக்கிய முழுதும் குறிப்பாக வடமாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் கூட்டுறவு பலமான ஒரு அமைப்பாக கூட்டுறவு மீனவ சங்கங்கள் பலமான அமைப்பாக இருக்கின்றது. அதனூடாக தான் எல்லா செயற்பாடுகளும் செய்து வந்து நிதியிலும் அவர்கள் மேன்மையானவர்களாக இருக்கிறார். குறிப்பாக ஒரு சங்கத்துக்கு பல லட்சம் ரூபாய் கையிருப்பு நிதியாகவே இருக்கின்றது. எனவே இந்த கூட்டுறவை பலப்படுத்துவதற்கு கடற்தொழில் அமைச்சரும் அதுக்கு சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார். எதிராக கூட்டுறவு அமைச்சர் இணைந்து வடமாநிலத்திலாவது மீனவர் கூட்டுறவு சங்கங்களை பலப்படுத்த வேண்டும் என்று தயாராக கேட்டுக்கொள்கிறோம். அதாவது அவர்கள் எந்தத்தை தான் வச்சிருந்தாலும் உறுதியான முடிவு வரது கூட நாங்கள் கொடுக்கல தானே. நாங்கள் அப்படி அனுமதி கொடுத்தால் அவர் பாத சுட்டதை லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தினா என்ன செய்யணும்? நிப்பாட்ட வேண்டி வரும். மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்க நிப்பாட்ட வேண்டி வரும். මම කියන්නේ ඔක්කොම පොතාන්නකෝ මුතුමා උච්චර ආදරේ නම් මේ කම්පැනිට ඔක්කොම පර්සන්ට් පොතාන්න මේ அன்பு இல்லைன்னு சொன்னா நீங்கள் இந்த கம்பெனி இருக்கிற ஒரு வழக்கு தாக்கல் செய்யுங்க. ඔබතුමාට උසාවියෙන් නම් ඔබතුමාට අකුලක් හතරම මේ වෙනස්කම් நீங்கள் உசாவியாக இருக்கணும். நீங்கள் நீதிமன்றத்திற்கு
அது இங்கே சும்மா என்ன குற்றச்சாட்டு கொண்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ சார். அது அரசாங்கத்துக்கு கூடாது அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அப்படி இல்லைன்னா நாங்கள் யார் வருகின்ற யார் போகின்ற யாருக்கு தெரிஞ்ச இருக்கின்றதை தங்களுக்கு தெரியப்படுத்தி அவ்வாறான விடயங்களை தவிர்த்து நாங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்குமாறு எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். මේ මහා ජනතාව විරුද්ධ නම් මේකට මේ කරන්න බෑ. අනුමාන දුවත් මේ කරන්න බෑ. මොකද විරුද්ධ නම් තේරුම් ගන්න ඕනේ. சொல்லிக்கொள்வது என்னன்னு சொன்னால் எந்த விதமான செயற்திட்டங்களும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தா ஜனாதிபதியாக கூட செய்ய இயலாது. இதுதான் நடைமுறை. தயவு செய்து இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இல்லை ඒ නිසා මම කියන අපි මේ කාර්යක්‍රම බලන්නේ ඒගොල්ලෝ ඒගොල්ලෝ කම්පැනි ඕපන් කරලා ඒගොල්ලෝට සල්ලි දුවලා ඒක කරනවා. හැබැයි මේ ඕගොල්ලෝම ආයෙ තමයි ඉස්කෝල තියෙනවා. ඒක හිතන්න පොඩ්ඩක් මේකේ அதே போல அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிற உன்னுடைய சட்டத்தினரோட காட்டி சில உதவிகள் உதவி மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி தான் நம்ம போடுறாங்க. அதே மாதிரி காணியும் கொடுக்கறது. இந்த காணி வரப்போகிட்டால் மன்னார் மாவட்டத்துல ஒரு அதாவது கல்ல காணி கும்பல் உருவாகி கொஞ்சம் காசை கொடுக்கறது மீதிக்கு வெளியே போடுறது. இப்படி ஒரு பெரிய கும்பல் இருக்குது. அவங்களால மக்கள் மோத இயலாம இன்னைக்கு அவங்க பெரிய ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த நிறுவனத்துக்கு ஏதாவது வழிமுறை இருந்துச்சுன்னா இந்த நிறுவனங்களுக்கு யார் யார் காணி மாத்திருக்க கொடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் எடுங்க. நாங்கள் அதையும் மக்களுக்கு வெளிப்படுத்தணும். இன்னும் வெளிப்படுத்துற மக்கள் புரியலாம். அந்த மாதிரி இணக்கப்பாடுகளோ இந்த டிசிசி முடிவுகள் இல்லாமலோ மக்களின் இல்லாமல் அந்த விடயங்களை செய்ய மாட்டோம் என்ற விடயத்தை தெரிந்து கொள்வோம். அதே போல அஜாலசிய திட்டம் தொடர்பான பிரச்சனை இது தொடர்பாக இப்போ செய்யறது சிவில ப்ரொஜெக்ட்லேயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அது இன்னும் போவே இல்லை. பார்த்துட்டு சொல்றேன். அந்த கேம்புக்கு பக்கத்துல இருக்க நேவி கேம்புகள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இந்த குடியிருப்புகள் காடுகளாக தான் இருக்கான். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். பாதிப்பு இல்லாட்டி அதை செய்யலாம் போன்றதை பார்த்து மினிஸ்டர் சொன்ன லொகேஷனை மாற்றுவோம். ஜெயப்படி மினிஸ்டர் அப்ப இதை